இல்லத்தில் குடியிருக்கும் நிறைய பேருக்கு இல்லம் எப்படி இருக்க வேண்டும், இந்த வீடு நமக்கு சுபமா சோதனையா கஷ்டமா அப்படிங்கிற விஷயத்த தினம் தினம் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. எந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடோ சொந்த வீடோ, நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த நினைவே பிரபஞ்சத்திற்குள் நுழைந்து 1000 நினைவுகளை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். அது நடந்துவிடும். அதற்காக தான் நாம் நல்ல விஷயங்களை நினைப்பதே நாம் நல்லதை தான் நினைக்க வேண்டும். சொல்வது அதற்கு பின் தான். முதலில் நாம் நினைப்பது மனதில் நினைக்கிறது நல்ல விஷயங்களாக நினைக்கும் போதுதான் வாயிலாக அது நல்ல சொற்களாக வெளியில் வரும். இப்படி நல்ல விஷயங்களையே பேசிக் கொண்டிருந்தால், நல்ல விஷயங்களையே நினைத்து கொண்டிருந்தால் நல்லவைகள் தான் மட்டும்தான் நடக்கும். தீயவைகள் நடக்க வாய்ப்பு இருக்காது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னா அந்த முழு காரணமும் நம் கஷ்டத்தின் காரணமோ அனைத்திற்கும் நாமே காரணம் என்பதுதான் அதற்கு பெரிய உதாரணம்.